அக்காவோட படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். உட்காந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு அக்கா பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலு. தனியாக தான் போனேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் கேட்டதுக்கப்புறம் அவங்க இருந்தாங்கன்னா அதே மாதிரி என் படத்துக்கு வாங்க. மொமெண்ட் என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அவங்களோட இருந்தது. இப்போ வரைக்குமே அப்பப்போ ஞாபகம் ஒரு விஷயம்னா அக்கா மார்ச்சுவில் போய் பார்த்தேன். ஒரு நாள் ஷூட் முடிச்சுட்டு நான் அக்கா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் லைன் கிங் படம் போயிருந்தோம். போகும்போது அக்கா தான் செலவு பண்ணாங்க டிக்கெட்டு இந்த ஸ்நாக்ஸ்லாம். அக்கா காரில் கிளம்புனதுக்கப்புறம் நான் மெசேஜ் பண்ணுறேன், அக்கா எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கக்கா, நான் ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு கார் விட்டுட்டு மெசேஜ் ஒன்று வாய்ஸ் நோட் போட்டாங்க. அது எப்போ கேட்டாலும் அழுக. இவன் லக்கில் வந்துட்டான், ரெக்கமெண்டேஷன் வந்துட்டான். ஆமாம், லக்கும் வேணும் தானே. சினிமாக்கா நான் உள்ளே வரும்போது யோசிச்சதே எப்போ எந்த வருஷம் எத்தனை வயசுல ஹீரோவாவை எத்தனை வயசுல நீ அச்சீவ் பண்ணும் இது பண்ணும் அது பண்ணாலும் யோசிக்கவே இல்லை. அந்த தாட்டை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டேன். கரெக்டாக அந்த மாதிரி டிசிஷன் ஏதாவது தப்பான டிசிஷன் எடுத்தேன் சினிமாலன்னா எனக்கு பெருசாக ஒரு விஷயத்தை கொடுத்துரும். இப்போ கூட இந்த படம் ரிலீஸ் ஆகுதா, ஃபினான்சியல் ப்ராப்ளம்னால சீரியல் போகலான்ற திருப்பி சீரியலுக்குள்ளே போகலாம் அவ்வளோ இதாகிடுச்சு ஃபினான்சியல்னால. நான் இந்த பிக் பாஸ் போகும்போது நான் ஃப்ரெண்டோட பேசிட்டேன், பரவாயில்ல நல்லா பண்ணுறாப்பில்ல போயிட்டாப்பில்ல இனி ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேன். டியர் ரதி வரும்போதும் பரவாயில்லையே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு சொல்லுவேன். எங்கடா ஆப்பர்ச்சுனிட்டி, ரெக்கமெண்டேஷனு லக்கு, அதனால வந்துட்டான் அவ்வளோதான் பண்ணுவான். ரெண்டு வருஷம் அப்போ அப்படியே போயிடும் அப்படின்னு எனக்கு வெரி ஷாக். என்னடா இப்படி சொல்கிறான், அவன் இதுக்காக எவ்வளோ உழைப்பு போட்டிருப்பான் அந்த மனுஷன் அப்படின்றது. இந்த மாதிரி வெளியே பேச தான் செய்வாங்க. அப்படி பேசுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவன் லக்கில் வந்துட்டான், ரெக்கமெண்டேஷனில் வந்துட்டான். ஆமாம், லக்கும் வேணும் தானே. அதான் சொன்னேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க லக்கு அது எங்கே உபயோகப்படும்னா, அதான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், பேஷனேட்டாக இருக்கணும். சினிமாக்காரனா சினிமாவை லவ் பண்ணணும், நீ சயின்டிஸ்டாக இருக்கியா அதை லவ் பண்ணு, இன்ஜினியர் இருக்கியா அதை லவ் பண்ணு. ஸோ இந்த 3 விஷயம் ஸ்டப்பனாக நின்று இவ்வளோ தூரம் பண்ணால் தான் கடைசி பாயிண்ட்டு தான் லக்கு. ஃபஸ்ட்டு வராது, 2வது வராது, 3வது வராது, 4வது வராது. உனக்கு ஹோப் இருக்கணும், சினிமா மேலே லவ் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், டெடிகேஷன் இருக்கணும், பேஷனேட்டாக இருக்கணும், எப்போவுமே அதை விட்டு போகக்கூடாது. ஸோ இத்தனை விஷயம் தாண்டி கடைசியாக தான் லக்கு வரும். அப்போ அது கரெக்டு தான். இத்தனை விஷயம் பண்ணதுனால தான் எனக்கு அந்த லக்குனா ஓகே. ஏன்னா டைம் ஒன்று இருக்குது, நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் டைம் அது ஒர்க் அவுட் ஆகணும்னு ஒரு விஷயம் இருக்குது. கரெக்ட், ஆகாது தான். ஆனால் சினிமாக்கு நான் உள்ளே வரும்போது யோசிச்சதே எப்போ எந்த வருஷம் எத்தனை வயசுல ஹீரோவாவை எத்தனை வயசுல நீ அச்சீவ் பண்ணும் இது பண்ணும் அது பண்ணலாம் யோசிக்கவே இல்லை. அந்த தாட்டை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டேன். எனக்கு அது வேணாம், அந்த லிமிட்டே வேணாம். நான் உள்ளே இருந்துகிட்டே போகிறேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் நானும் கேமரா எடுத்து நடிச்சு ஏதோ பண்ணிட்டு போகிறேன், நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன் சினிமாவில். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது ஓகே அது கரெக்டாக அது கொடுக்கும், இதான் உன் டைம், இந்த லாஸ்ட் லக் வச்சுக்கோ அப்படின்னும் போது அப்படி வந்து தான் ஓகே தான், கரெக்டு தான். பாண்டியன் ஸ்டோர்ஸில் உங்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு பிடிச்சதோ, பாண்டியன் ஸ்டோர்ஸ் எல்லா கேரக்டருமே எல்லாருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது. அதில் விஜய் சித்ரா அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தது. அவங்களும் திரைத்துறை அந்த சின்ன திரையிலேருந்து வெளித்திரை வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அது வர்றதுக்குள்ளேயே அவங்க இல்லை. இப்போது அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலியிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ அவங்க இருந்திருந்தாங்கன்னா என்ன பேசிப்பா, அவங்களோட நினைவுகள் பற்றி பேசலாம். செம்ம ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. சீரியஸாக ஏன்னா நீ கேட்டோன்னே எனக்கு டப்புன்னு அடிக்குதா, அக்கா இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க தம்பி படம் ரிலீஸ் ஆகுதுன்ட்டு. ஏன்னா சொல்லிகிட்டே இருப்பாங்க, ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க என் மேலே. பண்ணணும் எதாவது பண்ணணும். எனக்கு கூட வராது. ஒரு ஷோக்கு விஜய் டிவியில் போனேன்னா நான் ஓரமாக எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருப்பேன். போய் ஆட மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அப்படி அமைதியாகவே இருப்பேன். ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். விட மாட்டாங்க, என்னை பிடிச்சி இழுத்துட்டு நடுவில் பண்ணு, தெரியப்படுத்தணும், அவனை காமிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணுன்ட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு மட்டும் இல்லை, என் ஃபேமிலிக்கே அக்கா க்ளோஸ். என் தங்கச்சிக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ அப்படியே அதே மாதிரி அக்காவோட ஃபர்ஸ்ட் மூவி இது பண்ணும்போது நான் சேர்ந்து பார்க்கணும்க்கா. ஏன்னா அக்கா கூட படத்துக்குலாம் போயிருக்கேன். அக்காவுக்கு என்ன ஆகுதுன்னா, அக்காவோட ஜாலியான சைட் மட்டும்தான் தெரியும், எல்லாருக்குமே அது மட்டும்தான் தெரியும். அவங்களுக்குள்ள என்ன இதுலாம் தெரியாது. பட் என் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்சு என்ன எப்படி பார்க்குறாங்க, தம்பினா சும்மா தம்பியில் எப்படி பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சுன்னா, ஒரு நாள் ஷூட் முடிச்சுட்டு நான் அக்கா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இது லைன் கிங் படம் போயிருந்தோம். போயிட்டு ஜாலியாக போயிட்டு லிஃப்ட்லாம் டான்ஸ், அந்த வீடியோலாம் இருக்கும், லிஃப்ட்லாம் டான்ஸ் ஆடிட்டு இது பண்ணிட்டு இருப்போம். போகும்போது அக்கா தான் செலவு பண்ணாங்க டிக்கெட்டு இந்த ஸ்நாக்ஸ்லாம். அக்கா காரில் கிளம்புனதுக்கப்புறம் நான் மெசேஜ் பண்ணுறேன், அக்கா எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கக்கா, நான் ஜிபே பண்ணிடுறேன்னு கார் விட்டுட்டு மெசேஜ் ஒன்று வாய்ஸ் நோட் ஒன்று போட்டாங்க. அது எப்போ கேட்டாலும் அழுக. என்னன்னா, ஏய் என்னடா இப்படி கேட்குற, எனக்கு உள்ளுக்குள்ளே நிறைய கஷ்டம் இருக்குது, நிறைய இது இருக்குது, நான் வெளியே யார்ட்டையும் காட்டிக்க மாட்டேன். ஆனால் நான் உன் கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குடா,
நீ என்னை சிரிக்க வைக்கிற, நீ அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? டிக்கெட் காசு இது மேட்டர் இல்லை. நான் இந்த படம் பார்க்க வந்திருக்கேன்னா நீ வந்து என்னை அக்கா அக்கான்னு கூப்பிட்டு பேசி காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறது எனக்கு இது கிடைக்காதது, ரொம்ப ரேர். நானா சும்மா இதுக்கு சிரிக்கிறத தாண்டி உங்க கூட இருக்கும்போது சில டைம் வந்து ஹாப்பியாக இருக்கேன். இதெல்லாம் விட நான் உண்மையாக நான் வந்து உண்மையாக தம்பியை தான் பார்க்குறேன். நீ என்ன அப்படி பார்க்குறேன் நான் தெரியல. தெரிஞ்சிருந்தா அந்த கேள்வி வந்திருக்காது எனக்கு. அக்கா இல்லைக்கா சாரிக்கா. ஆமா, ரொம்ப நாள் அந்த ஆடியோ வச்சிருந்தேன். பழைய மொபைலில் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது அவங்க எவ்வளோ இதாக இருக்காங்கன்னு. ஸோ அக்காவோட படம் இப்போ என் படம் தான் அக்காவோட படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். உட்காந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு அக்கா பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலு. தனியாக தான் போனேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் கேட்டதுக்கப்புறம் அவங்க இருந்தாங்கன்னா அதே மாதிரி என் படத்துக்கு வாங்க அண்ட் பக்கத்தில் உட்கார வச்சு இது பண்ணியிருக்கலாம், சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்களோட இப்போ அவங்கள பற்றி பேசுகிறோம். அவங்கள நினச்சோன்னு எனக்கு இந்த மொமெண்ட் என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அவங்களோட இருந்தது அப்படின்னு ரீகால் பண்ணுற மாதிரி மொமெண்ட் இருக்கா? ஹாப்பியான விஷயம்னா அதான் அந்த அக்கா வாய்ஸ் நோட்டு அமிச்ச விஷயம். இன்னொன்று ரொம்ப இப்போ வரைக்குமே அப்பப்போ ஞாபகம் வர விஷயம்னா அக்கா மார்ச் போய் பார்த்தது. அது வரைக்கும் அழுகல, கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தோம். சிரிச்சிட்டு இருந்த ஃபேஸ் அங்கே சிரிக்காமல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப உடஞ்சிருச்சு. நைட்டு தூங்க முடியல. 2-3 நாள் ஆச்சு எனக்கு வெளில வரவே. எனக்கு அக்கா டெத்து நியூஸ் எனக்கு கால் பண்ணி இதுலேருந்து சேனல்னு சொல்லும் போதே தெரியும்டா, உனக்கு தான் அக்கா க்ளோஸ்னு தெரியும், உடஞ்சிடாத, மற்றவங்களும் நீ தான் இது பண்ணணும், பார்த்துக்கோ அப்படின்னும் போது அங்கே உடஞ்சேன். அதுக்கப்புறம் மார்ச்சில் அக்காவை பார்க்கும்போது இருந்தேன். இப்போ வரைக்குமே சும்மா பேச்சுக்கு இல்லாமல் அப்பப்போ வந்துட்டு போகும் மைண்டில், ஞாபகம் வரும் அந்த விஷயம். அவ்வளோதான். உங்களுக்கும் எனக்கு ஒரு ஒரு கனெக்டாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கும்போது நான் 2018 நான் சென்னை வந்தேன் பேஷன் சினிமாக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆங்கரிங் பண்ணிட்டு அப்படியே இதுதான் சர்வைவல் எனக்கு ஆங்கரிங்கிறது, அது ஆக்டிங் சைடில் பேஷனட்டாக பண்ணிட்டு இருக்கோம். நான் பார்க்கும்போது அப்படியே சீரியல் வந்தாச்சு, அப்படியே பிக் பாஸ் வந்துட்டு இருக்கும்போது. ஸோ அந்த அந்த மொமெண்ட்டுக்குள்ளே போகிறேன் நான். சினிமா வந்தாச்சு, சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாச்சு, இப்போ ஓரளவுக்கு லைட் நம்ம பக்கம் இருக்கு, ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு செலிபிரிட்டி தான். சினிமாக்காக சரவண விக்ரம் பெற்றது இழந்தது, ஏன்னா நான் பெற்றது கம்மி, இழந்ததுதான் நிறைய இருக்கு. சரி உங்ககிட்ட கேட்போம். இழந்தது இல்லை, இழந்ததுன்னு சொல்ல வராது, எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை இலக்காட்டி சினிமாவில் ஒரு இடத்துக்கும் வர முடியாது. எனக்கு என்னன்னா அது ஒரு ஜேர்னி. இது 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 இப்படி தான் இருக்குன்றது என் மைண்டில் இருக்கிறது விஷயம். பெற்றது வந்து எல்லாமே சினிமா தான். எது இல்லைனாலும் இருந்தெல்லாம் சினிமா இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு சும்மா என்னால் உட்கார முடியாது. ஏன்னா வந்து ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டைரக்ஷனு, ரைட்டிங்கு, எடிட்டிங்கு, கேமரா எல்லாமே இருக்கும். நைட்டு தூங்க முடியாது, சினிமா நான் தூங்க விடாது. இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கிரிப்டை மட்டும் யோசிச்சேன்னு வைங்களேன், ஆல்ரெடி எழுதியிருப்பேன், யோசிச்சேன்னா என்னை மாற்றி விட்டுரும். என்னை கீழே கொண்டு போக விடவே விடாது. ஆனால் சில சமயம் என்ன பண்ணுன்னா, நான் ஒரு சில 2 பயங்கரமான சுச்சுவேஷன்லாம் நான் வரல, விட்டுரு என்ன அப்படின்னு போன நான் வரமாட்டேன், இனிமேல் சினிமாவுக்கு வரமாட்டேன்லாம் சொன்ன விஷயம் இருக்குது. அது விடாது. ஒரு நாள் தான் அலோவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது யாரையோ பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். எனக்கு அது அப்படி தான். சினிமான்றது நான் சினிமா, அது ஒரு உருவம், அப்படி தான் இருக்கும். பேசுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் மீறி என்னால் எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியாது, அது இழுத்துரும். கரெக்டாக அந்த மாதிரி டிசிஷன், ஏதாவது தப்பான டிசிஷன் எடுத்தேன் சினிமாலனா எனக்கு பெருசாக ஒரு விஷயத்தை கொடுத்துரும். இப்போ கூட வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதா, ஃபினான்சியல் ப்ராப்ளம்னால சீரியல் போகலான்ற வந்து திருப்பி சீரியலுக்குள்ளே போகலாம், அவ்வளோ இதாகிடுச்சு ஃபினான்சியல்னால. முடிவு பண்ணி சொல்லி எல்லாம் ஆயிடுச்சு. கரெக்டாக அது முடிவு பண்ணி அடுத்த நாள் சொல்லணும், 3ஆம் நாள் நைட்டு ஒரு மெசேஜ் ஒரு ஒரு ப்ரொடியூசர்ட்டேருந்து வருது, பெரிய ப்ரொடியூசர்ட்டேருந்து. இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க எடுத்து ரைட்டு, விடாது போல் நம்மளை, இந்த மாதிரி பண்ண என்ன ஏதாவது இந்த மாதிரி. நான் பசங்கிட்ட இப்போ தம்பிக்கிட்ட சொல்கிறதுமே அது, அவனும் சொல்லுவானுங்க, என்ன இல்லைண்ணே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் சொன்னீங்க எழுந்தது நிறையா முடியலன்ட்டு. அப்போ இதை தான் நான் சொல்லுவேன், இல்லைடா இப்போ அது உன்னை விடாது, நீ ட்ரை பண்ணி பாரு, சும்மா நீ அது உண்மையாக லவ் பண்ணனா உன்னை அது விடாது, நீ ஒரு நாள் சும்மா இருந்து பாரு வேணான்ட்டு, அடுத்த நாள் நீ என்கிட்ட வந்து சொல்லுவேன் முடியாதுண்ணே, இல்லை ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு சொல்லுவேன் அப்படி. ஸோ எனக்கும் சினிமாவுக்கும் ஆன கனெக்ட் அதுதான். ஃப்ரெண்ட்லியா, லவ்வா, காடா, அந்த மாதிரி பார்ப்பேன் நான். இழந்தது எதுவுமே இல்லை, அது அவ்வளோலாம் எனக்கு கஷ்டங்கள் வந்து இருக்கும். பட் ஆனால் அது ப்ராசஸ்ன்ட்டு நான் அப்படியே போயிடுவேனால சினிமானால இழந்ததுன்னு எதுவும் சொல்ல வராது எனக்கு.
பொதுவாக சொல்லுவாங்க லவ் ஃபெயிலியர் தான் மிகப்பெரிய பெயின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் என் பாயிண்ட் ஆஃப் வியூல லவ் ஃபெயிலியர்ல கொஞ்சம் கம்மி தான். ம். எங்கடா இருக்க மச்சான் வாடா அப்படின்னு சொல்ற ஃப்ரெண்டு, எப்படா இருக்க நல்லா இருக்கியா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்குன்னு கேட்குற அளவுக்கு ம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம பிடிச்ச தங்கச்சி, அக்கா ம். தங்கச்சி நம்ம கூடயே விளையாடிருப்போம், பேசியிருப்போம். கல்யாணம்னு வரும்போது அவங்க ஃபேமிலி வீட்டுக்கு போகும்போது ஒரு டிஸ்டன்ஸ் வரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நான் பர்சனலாக உணர்ந்திருக்கேன். ஆமா. உங்களுக்கு உங்க தங்கை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க உங்களுக்காக சர்ப்ரைஸ்லாம் பண்ணாங்க. ம். இப்போ ம். மேரேஜுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். ஆமாமா. எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல அது தோணதான் செய்யும். நம்ம அதான் சொன்னேனே. யூசுவலா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். அ ஏன்னா அவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே இருந்த பெரிய சப்போர்ட் அவங்க தான். எனக்குன்னா தங்கச்சி மட்டும் தான் சின்ன வயசுலேருந்தே. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அதுக்கப்புறம் அந்த கேப் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். திடீர்னு தோணும். ஏதாவது ஒண்ணு யார்ட்டயும் பெருசா சொல்ல மாட்டேன். புலம்ப மாட்டேன். புலம்புற ஆள் ஒண்ணு இருந்தது. அது இப்போ கொஞ்சம் அங்க எப்பவுமே போய் ஈஸியா போய் பேசுறது பண்ண முடியாது. ஸோ அப்பப்பலாம் ஃபீல் ஆகும். சரி தங்கச்சி இல்ல, தங்கச்சி இருந்தா சொல்லியிருப்போம் இது இதுன்ட்டு. ஏன்னா சூர்யா வந்து அது காஸ்டியூம் டிசைனிங்ல, கிளாஸ் எடுக்கல பயங்கர பிஸியா இருக்கு. நான் ஒரு சைடு பிஸியா இருக்கேன். எப்பப்பனா அப்பப்போ இந்த மாரிலாம் தோணும். ஈவன் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட திருப்பாச்சியில தளபதி அந்த தங்கச்சி பாட்டு ஒண்ணு இருக்கும். என்ன இடத்தவ தவறு செஞ்சு செஞ்சுப்பட்ட. ஓகே அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு அந்த வெறும் அந்த பாட்டை கேட்டாலே ஒரு மாரி எமோஷனல் ஆகி இதாயிரும். பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு ஒரு மணி நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன். என்னடா முன்னாடி இப்படி இருந்தோம் இப்படி ஆயிடுச்சு. டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. பிஸியா அப்படி போயிடுச்சு வாழ்க்கைன்ட்டு. ஸோ அது இருக்கு. அது ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே. இதாயிடுச்சுன்ட்டு.